வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்கள் உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கான காரணங்கள், தீர்வுகள் குறித்து நாங்கள் பேசி வருகின்றோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான விடயம் குறித்து தான் பேசப் போகின்றோம். அதற்கு முன்னராக இன்று உலகளவில் ஒரு சிறப்பான தினம் கொண்டாடப்படுகின்றது. அதுதான் சர்வதேச சிறுவர் தினம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுவர்களுக்கும் நாங்கள் வசந்தம் டிவியின் சார்பாக அன்பான சிறுவர்கள் தின வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின நிகழ்ச்சியில் நாங்கள் சிறுவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான விடயம் குறித்து கலந்தாலோசிக்க போகின்றோம். அந்த அளவில் இந்த வருட சிறுவர்கள் தினத்தின் தொனிப்பொருளாக காணப்படுகின்றது. எமது எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வது எமது குழந்தைகளுக்கான முதலீடாக காணப்படுகின்றது என்பதாக முதலீடு என்றதும் எல்லோருக்குமே ஞாபகம் வரக்கூடிய விடயமாக இருக்கின்றது பணமும் பொருளும். ஆனால் சிறுவர்களுக்கு இது மட்டும் முதலீடாகுமா? அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய முதலீடுகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக கலந்தாலோசிக்க போகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் உளவியலாளர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஷாலினி. உங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த அளவில் சிறுவர்கள் தினத்தில் மிக சிறப்பான விடயம் குறித்து நாங்கள் உங்களோடு கலந்து ஆலோசிக்க போகின்றோம். முதலீடு என்றதுமே எல்லோருக்குமே ஞாபகம் வரக்கூடிய விடயமாக இந்த பணமும் பொருள் என்பதும் தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த வருட சிறுவர்கள் தினம் மிக சிறப்பான ஒரு தொனிப்பொருளோடு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவில் அவர்களுக்காக நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய முதலீடுகள் என்பது உங்களுடைய பார்வையில் என்னவாக இருக்கின்றது? முதலில் அனைத்து குழந்தைகளுக்கும், குழந்தை மனம் கொண்ட அனைவருக்கும் சர்வதேச சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலீடு இந்த 2023ஆம் ஆண்டுக்கான தொனிப்பொருளாக எமது எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வது என்பது எமது குழந்தைகளுக்காக செய்கின்ற முதலீடாகும் என்பதுதான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருள். இந்த தொனிப்பொருள் உருவாக்கம் தொடங்கியது இன்று நேற்றல்ல. 2021ஆம் ஆண்டிலிருந்து செய்யப்பட்ட 186 நாடுகளை கொண்டு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சியின் வெளிப்பாடு தான் இன்றைய தொனிப்பொருள். சேவ் த சில்ட்ரன் போன்ற என்ஜிஓஸ், அதாவது அரசு சாரா நிறுவனங்களின் அமைப்பு இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கின்றது. இந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த தொனிப்பொருள். இந்த தொனிப்பொருளுக்கு நீங்கள் சொன்னது போல முதலீடு என்று சொன்னவுடன் அனைவருடைய மனதிற்கும் வருவது, அனைவருடைய எண்ணத்திலும் முதிப்பது பணம், பொருள். நாங்கள் அனைவரும் செய்து வைத்திருக்கின்றோம், ஏதோ ஒரு சிறு அளவாவது நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்காக முதலீடு செய்து இல்லை, கல்வியில் முதலீடு செய்திருக்கின்றோம் என்று அனைத்து பெற்றோரும் அனைவருமே கூறக்கூடும். இது பெற்றோருடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல. இது ஒரு சமூகம் சார்ந்த, நாடு சார்ந்த, உலகளாவியது சார்ந்த ஒரு பிரச்சனை. இதன் அடிநாதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இங்கே பார்க்கும் பொழுது என்னுடைய கருதுகோளின்படியும் இந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாட்டின்படியும் இங்கே சொல்லப்படுகின்ற முதலீடு, முதலாவது உணர்வு ரீதியான முதலீடு, இரண்டாவது சமூக ரீதியான முதலீடு, மூன்றாவது உடலியல் ரீதியான முதலீடு, அடுத்தது உளவியல் ரீதியான முதலீடு. இந்த 4 வகை முதலீடுகளைத்தான் அவர்கள் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்வது என்ற கருதுகோளில் தருகின்றார்கள். இந்த பணம், பொருள் என்பது சமூக ரீதியான முதலீடுகளில் ஒன்றாக அமைந்து விடுகிறது, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் அதைத்தான் பெரிதாக கருதி கொண்டிருக்கின்றோமே தவிர இந்த நாளில் ஏதோ ஒன்றில் அது அடங்கி விடுகின்றது. ஆனால் அதைவிட முக்கியமான முதலீடுகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கையர்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் அனைவருமே செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் கூறினேன் 186 நாடுகளில் செய்யப்பட்ட அந்த ஆராய்ச்சியை பற்றி. அந்த ஆராய்ச்சியின் முடிவு, அதிர்ச்சிகரமான முடிவு என்னவென்றால், பெரும்பாலான நாடுகளில் வாழ்கின்ற பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய குழந்தைமையை, அதாவது சைல்ட்ஹுட் என்று சொல்கின்ற அந்த குழந்தை பருவத்தை தொலைத்துவிட்டு இருக்கின்றார்கள் என்பது, அல்லது அனுபவிப்பது குறைவாக இருக்கின்றது என்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவு. ஆகவே அவர்களுக்கு உண்டான அந்த குழந்தை பருவம் என்பது மறுக்கப்படும் பொழுது எங்களுடைய எதிர்காலம், இந்த உலகினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது என்பதைத்தான் இந்த தொனிப்பொருளில் நாங்கள் கூற வருகின்ற ஒரு விடயம். சரி, ஆகவே குழந்தைகளின் கல்வியில் மாத்திரம் அல்லாது அவர்களுடைய உணர்வுகள், உடலியல் ரீதியான விடயங்கள், உளவியல் ரீதியான விடயங்கள், சமூகம் சார்ந்த விடயங்களில் அதிகளவான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம்.
கண்டிப்பாக. அதாவது குழந்தைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய முதலீடு என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் உலகில் வாழக்கூடிய 1/3 பங்கினராக சிறுவர்கள் காணப்படுகின்றார்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர்களாக பார்க்கப்படுகின்ற நிலையில் நீங்கள் கூறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த குழந்தை தன்மையை இழந்தே பிள்ளைகள் வளரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குழந்தை தன்மை என்றால் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாக விளக்க முடியுமா? குழந்தைத்தன்மை என்பது ஒரு குழந்தை தன்னுடைய உரிமைகள், குழந்தைக்குண்டான உரிமைகள் என்னும் பொழுது கல்வி, அவர்களுடைய உடலியல் தேவைகள், அதாவது உணவு, உடை, உறையுள் போன்ற அனைத்தும் அடிப்படை தேவைகள். அதே போல அவர்களுடைய கல்வி கூறினேன், உடலியல் தேவைகள், போஷாக்கு தேவைகள், அதே போல உணர்வு தேவைகள் இவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுவது தான் ஒரு குழந்தைக்கு. இவை அனைத்தும் குறைவர கிடைக்கின்றது என்றால் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைத்தன்மையோடு வளர்கின்றது என்று அர்த்தம். ஒரு குழந்தைக்கு விளையாட வாய்ப்பில்லை, அல்லது ஒரு குழந்தை தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது, அல்லது பலாத்காரமாக திருமண பந்தத்திற்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது பலாத்காரமாக ஒரு தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது, அல்லது கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்றது, உணவு, உடை, உறையுள் இவைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படியான நிலைமைகளை நாங்கள் குழந்தை பருவத்தை அது குறைக்கின்றது என்ற தொனிப்பொருளை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் 4 வகையான முதலீடுகள் குறித்து எங்களுக்கு கூறினீர்கள். இப்படியான முதலீடுகளை பிள்ளைகளிடத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் குழந்தை தன்மையோடையே வளரக்கூடிய சிறுவர்களாக காணப்படுவார்கள். அதில் 4 வகையான இந்த முதலீடுகள் குறித்தும் நீங்கள் தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக உணர்வுகள் ரீதியான முதலீடு என்றால் என்ன என்பது குறித்து விளக்க முடியுமா? கட்டாயம், அது விளக்கியே தீர வேண்டிய ஒரு விடயம். நான் அநேகமாக கவனிக்கின்ற பொழுது என்னிடம் வருகின்ற நிறைய குழந்தைகள், நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து கூறுகின்றேன், குழந்தைகள் கூறுகின்ற ஒரு விடயம், எங்களால் பேச முடியவில்லை, அம்மா அப்பாவோட பேச முடியல, நேரம் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, அவர்களுக்கு நேரம் இல்லை, இப்படியான விடயங்களைத்தான் அவர்கள் கூறுவதாக இருக்கின்றது. அங்கே மட்டுப்படுத்தப்படுவது அவர்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது, முதலாவது. இரண்டாவது, அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அவைகளை அவர்கள் வேறு வழியில் தேடிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். அது இப்பொழுது எங்களுடைய உலகம் டெக்னாலஜிக்கலி மிகவும் முன்னேறிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே அனைத்து விதமான வழிகளும், வசதிகளும், வாய்ப்புகளும் அவர்களுக்கு கொட்டி கிடக்கின்றது. ஆகவே அவைகள் மூலமாக அவற்றை அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அங்கே குழந்தைகளுக்கான விடயங்கள் மாத்திரமாக இருக்கின்றது. இன்டர்நெட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே குழந்தைகளுக்கான விடயங்கள் மாத்திரம் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அது அனைவருக்குமானது. அங்கே குழந்தைகள் அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தும் பொழுது அது அவர்களை தவறான பாதைகளில் இட்டு இது அவர்களுடைய குழந்தைமையை அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு அளித்து விடுகிறது. மற்றது மன நோய்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார். அதற்கு பிறகு வருகிறேன். இந்த உணர்வுகளின் வெளிப்பாடு, நாங்கள் ஒரு விடயம் கூறுவோம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவைகளை கையாள்வது, புத்திசாலித்தனமாக உணர்வுகளை கையாளவும் குழந்தைகள் தெரிந்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். அதாவது என்னுடைய குழந்தைக்கு மிகவும் அதிகமாக கோபம் வரும். அவன் பெரிய கோபக்காரன், அவர் மிக அதிகமாக கவலைப்படுவார், ரொம்ப பேசுவார், பேசவே மாட்டார். இப்படியாக நாங்கள் அவர்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ரொம்ப கோவக்காரர், ரொம்ப பிடிவாதக்காரர், இந்த வசனங்களை நீங்களும் கூற கேட்டிருப்போம். ஆனால் அந்த குழந்தை சரியான தேவைக்காகத்தான் பிடிவாதம் பிடிக்கிறாரா, சரியான இடத்தில் சரியான விடயத்திற்காகத்தான் கோபம் கொள்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். இந்த சரியான என்பதுதான் நாங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எப்படி வெளிப்படுத்துகிறார், எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், ஒரு சின்ன செடியாக இருக்கும் பட்சத்தில் அதை கையால் கிள்ளி வீசி விடலாம். அதற்கு பெரிய கோடரி கொண்டு வெட்ட வேண்டிய தேவையில்லை. அதே போல் ஒரு கோடரியால் வெட்ட வேண்டிய ஒரு விடயத்தை கையால் கிள்ள முடியாது. அதே போலத்தான் இங்கே ஒரு கையால் கிள்ளக்கூடிய ஒரு விடயத்திற்கு கோடரியை கொண்டு வரும் அளவிற்கு அவருக்கு கோபம் வருகிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும்.
இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எதற்கு எதை பாவிக்க வேண்டும், எந்த அளவிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், இதை செய்ய வேண்டியது பெற்றோர், ஆசிரியர், சமூகம், இந்த 3 அமைப்புகளினதும் கடமையாகும். முதலில் பெற்றோர், பிறகு பாடசாலை சூழல், பிறகு சமூக சூழல். அவன் ஒரு விடயத்தை சாதாரணமாக சொல்லும் பொழுது நாங்கள் செவிமடுக்கவில்லை என்றால் அவன் அடுத்த நிலைக்கு சென்றுதான் அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார். ஆகவே செவிமடுத்தல் என்பது மிக முக்கியம். அடுத்தது அவருக்கான தேவைகளை அந்தந்த நேரங்களில் சரிவர பெற்றுக் கொடுப்பது, தேவையான அளவிற்கு பெற்றுக் கொடுப்பதும் முக்கியம். இது அவர்களை சரியான உணர்ச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு கற்பிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு செவிமடுத்தலும் இந்த உணர்வு ரீதியான முதலீடு என்பதில் அடங்கும். உணர்வு ரீதியான முதலீடு என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுது, நான் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறேன், ஆகவே அவன் எவ்வளவு அடம் பிடித்தாலும் அதை கொடுத்து விடுகிறேன். அடம் பிடித்தால் கோவப்பட்டாலும் பரவாயில்லை, அடம் பிடித்தாலும் பரவாயில்லை, நான் கொடுத்து விடுவேன் என்பது அல்ல. அவர்களுடைய உணர்வுகளில் முதலீடு செய்வது என்பது, உணர்வுகளில் முதலீடு செய்வது என்பது எதற்காக பிடிவாதம் பிடிக்க வேண்டும். இப்போ குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பது எதற்காக? சாக்லேட், அதில் தொடங்கி உடைகள், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்கிறோம், அந்த பொருள் சார்ந்த விடயங்களுக்கு தான் அதிகமாக அடம் பிடித்து பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அதுதான் முக்கியமான விடயமா? நான் தேர்ந்தெடுத்த இந்த கல்வித்துறை, அதில் கட்டாயம் சரிவர செய்து நான் முன்னேறியே தீருவேன் என்ற ஒரு பிடிவாதம் ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டும். பிடிவாதம் என்பது அந்த இடத்தில் இருப்பது சரியானது, இந்த இடத்தில் இருப்பது மிகவும் சரியான ஒன்றாக கருத முடியாது, இல்லையா? கோபம், சமூக ரீதியாக ஒரு விடயம் ஒருவருக்கு தவறு இழைக்கப்படும் பொழுது ஒருவர் கோபம் கொள்வாரே என்றால் அது சரியான கோபம். ஒருவர் இடித்து விட்டு சென்று விட்டால் அவன் எப்படி என்னை இடிக்கலாம் என்ற ஈகோ காரணமாக கோபம் வருகின்றது என்றால் அது தவறானது. ஸோ எதற்காக கோபப்படுகின்றோம் என்பதை பொறுத்தும், அதை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தும் இது அடங்குகின்றது. அதாவது கோபப்படலாம், மகாத்மா காந்தியும் கோபப்பட்டார், அதை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தினார் என்பதில் தான் அவர் மகாத்மாவாக மிளிர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. என்னுடைய நாட்டை இன்னொருவன் ஆள்வதா என்று அவரும் கோபப்பட்டார். ஆனால் அதை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தினார், அதைத்தான், அதனால்தான் அவர் மகாத்மா. ஆகவே கோபம் என்பதை எவ்வாறு கொள்ள வேண்டும், எதற்காக கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும். எல்லா உணர்ச்சிகளும், அது அழுகையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், கவலை எதுவாக இருந்தாலும் தேவையான இடத்தில், தேவையான விடயத்திற்கு, தேவையான அளவிற்கு மாத்திரம் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வசதிகள் செய்து தரப்படவும் வேண்டும். அதே போல அவர்கள் அதை செய்யும் பொழுது அதற்கு செவிமடுத்து அதற்குண்டான ஆற்றுப்படுத்துகைகளும் செய்யப்படுதல் வேண்டும். இதுதான் உணர்வு ரீதியான முதலீடு என்று சொல்வது. உணர்வுகள் ரீதியான முதலீடு என்றால் என்ன என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார். மற்றொரு முதலீடாக காணப்படுகின்றது சமூக ரீதியிலான முதலீடு என்பது. மிக முக்கியமான முதலீடாகவே அதனை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இருந்தாலும் பலருக்கும் குழப்பமாக இருக்கும், சமூக ரீதியில் நாங்கள் எப்படியான முதலீடுகளை செய்வது, எப்படி அவர்களுக்கு அதனை கற்றுக் கொடுப்பது போன்ற கேள்விகள் காணப்படும். இதற்கான ஒரு சிறப்பு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? முதலில் ஒன்றை சொல்லிவிட வேண்டும். சமூக ரீதியான முதலீடு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அது ஒரு இருவழிச்சாலை. ஆனால் அதை ஒரு வழிச்சாலையாகவே பயன்படுத்தத்தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது சமூகம் எனக்கு தரவில்லை. இது ஒரு பழைய அமெரிக்க பொன்மொழி. இது ஜான் கென்னடி அவர்கள் கூறியதாக கூறுவார்கள். நாடு உனக்கு என்ன செய்தது என்று பார்க்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேள் என்று அவர்கள் கூறியதாகத்தான் சொல்வார்கள். இதைத்தான் நானும் சொல்கின்றேன். இது இருவழி சாலை. குழந்தைகளுக்கு சமூகம் செய்ய வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கின்றது. அதே போல குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்திற்கு நீங்கள் திருப்பி செய்ய வேண்டியது இருக்கின்றது என்று அறிவுறுத்தப்பட வேண்டிய கடமையும் இருக்கின்றது எங்களுக்கு. என்றால் அவர்கள்தான் நாளைய சமூகம், இல்லையா? ஆகவே இன்றைக்கு நாங்கள் செய்துவிட்டு போவோம், நாளைக்கு அவர்கள் ஏதோ செய்து கொள்ளட்டும் என்பது அல்ல. இன்றைக்கு நாங்கள் செய்வதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும், அவர்கள் திருப்ப செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் சொல்ல வேண்டும். இதைத்தான் நான் இருவழிச்சாலை என்று சொல்கின்றேன். இந்த சமூகம் என்று வருகின்ற பொழுது இதற்குள்ளே தான் கல்வி, வேலை வாய்ப்புகள், பாரம்பரியம், கலாச்சார விழுமியங்கள் அனைத்தும் அடங்குகின்றது இந்த சமூக ரீதியான முதலீட்டில். ஆகவே இந்த சமூகம் இவர்களில் எந்த அளவுக்கு முதலீடு செய்கின்றது என்று பார்த்தோமானால், இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் கல்வி என்பது பெரும்பாலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கல்வி பெரும்பாலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமான தேவை.
ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் மிக முக்கியமான தேவை. ஆனால் இந்த கல்வி என்பது அனைத்து குழந்தைகளுக்கும் சென்று சேர்க்கின்றதா? எத்தனை குழந்தைகள் 15-16 வயதில் அவர்களுடைய கல்வி சார் வேலைகளை விட்டுவிட்டு தொழில் சார்ந்த வேலைகளுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே கொழும்பு போன்ற மாநகரங்களே அல்ல, மாநகரங்களை தாண்டி கிராமப்புறங்களில், மாநகரங்களிலுமே சில இருட்டு பகுதிகளில் குழந்தை தொழிலாளர்களாக இருப்பதை நாங்கள் அவதானித்து கொண்டுதான் இருக்கின்றோம். வீட்டு வேலையாட்களாக, தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களாக என்று நிறைய குழந்தைகள். நீங்கள் சொல்வது போல 18 வயதுக்கு குறைந்த அனைவருமே குழந்தைகள் தான். ஆக 18 வயது, 17 வயது, 16 வயது குழந்தைகள் கூட அவ்வாறான தொழில்களில் ஈடுபட்டு அவர்களுடைய கல்வி அறிவை முழுமைப்படுத்திக் கொள்ளாத ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். இது இன்னும் நைஜீரியா போன்ற நாடுகளில் இன்னும் அதிகமாக மிகச்சிறிய வயது 7-8 வயதுகளில் கூட அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு தொழில் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றனர். சிறுமிகள் சிறுவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும். அதே போல ஹியூமன் டிராஃபிக்கிங் என்று சொல்கின்ற குழந்தை கடத்தல், ஆட்கடத்தல், குழந்தை கடத்தல்கள் பரவலாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் உடல் உறுப்புகளுக்காக, தொழில் வாய்ப்புகளுக்காக, பாலியல் தொழில்களுக்காக விற்கப்படுவது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது கசப்பானது ஒரு உண்மை. இது இலங்கை போன்ற நாடுகளில் கலாச்சார விழுமியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதாக நாங்கள் கருதுகின்ற எங்கள் நாடுகளில் கொஞ்சம் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் கூட பல நாடுகளில் இது அதிகமாகவே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதானதாக இருக்கின்றது. ஸோ சமூக முதலீடு என்று சொல்வது ஒரு சமூகம் தங்களுடைய குழந்தைகளை எந்த அளவிற்கு பாதுகாக்கின்றது, எந்த அளவிற்கு அறிவுறுத்துகின்றது, எந்த அளவிற்கு கல்வியில் அவர்களை மேன்மை அடையச் செய்கின்றது. இங்கே கல்வி என்று சொல்லும் பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் பேசிக்கொண்டோம். கல்வி என்று சொல்லும் பொழுது இது ஒரு படித்து 9A எடுத்து 3A எடுத்து ஒரு தொழிலுக்கு போய் அதிலே ஒரு ரிட்டர்ன் வருமா, இந்த தொழிலை எடுத்தால் ரிட்டர்ன் வரும், அந்த தொழிலை எடுத்தால், இந்த கல்வியை பற்றி நான் பேசவில்லை, இதை பற்றி மாத்திரம் நான் பேசவில்லை. கல்வி என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மன வளர்ச்சிக்கான கல்வி ஊட்டப்படுகின்றதா? நான் முதலில் சொன்னேன் அல்லவா, அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று. அதே போல அவர்களுடைய மன வளர்ச்சிக்கான கல்வி ஊட்டப்படுகின்றதா? அவர்களுடைய உடல் பற்றிய சரியான தெளிவான விளக்கங்கள் அவர்களுக்கு தரப்படுகின்றதா? அவர்கள் சார்ந்த சமூகம், அவர்கள் சார்ந்த சமூகத்தின் தேவைகள், அவர்கள் சார்ந்த சமூகத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், இதை பற்றிய அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு சரியானதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இவைகள் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால், அவர்களுடைய பாதுகாப்பு அந்த சமூகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால், அதுதான் சமூக ரீதியான முதலீடாக காணப்படும். அரசாங்கம் செய்கிறது, அரசாங்கம் செய்துவிட்டது, பெற்றோர் ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை சரியான வழியில் தான் செய்து கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற விடயம் இந்த இப்பொழுது நாட்டில் காணப்படுகின்ற சூழலில் மூளை வெளியேற்றம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூளை வெளியேற்றம் நடக்கும் சூழலில் நாங்கள் அதிகமாக பார்த்தால் இந்த ஃப்ரீ எடியூகேஷன் என்று சொல்கின்ற இந்த ஃப்ரீ எடியூகேஷனில் படித்தவர்கள் தான் அதிகமாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். மூளை வெளியேற்றம் என்று நான் சொல்வது படித்து பட்டம் பெற்றவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவது, ஆகவே அல்லது பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவது, இவை இரண்டுமே மூளை வெளியேற்றமாகத்தான் கருதப்படும். ஆகவே இப்போ இதைத்தான் சொல்கிறேன், சமூகம் சார்ந்த முதலீடு என்பது இருவழிச்சாலையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் படித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மட்டும்தான் உங்கள் உரிமை என்பது அல்ல, அதை எப்படி நீங்கள் மீள இந்த நாட்டுக்கு செலுத்துகின்றீர்கள் என்பதும் மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே அதை நோக்கியும் எங்கள் குழந்தைகளை இட்டு செல்வது என்பது தான் சமூகம் ரீதியான முதலீடாக, முழுமையான முதலீடாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு வழிச்சாலையாக மாறிவிடும். குழந்தைகள் எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்பார்கள், மற்றபடி கொடுப்பதற்கு. அடுத்தது இந்த பெற்றோர் நினைக்கின்றது ரேசிங் ரைட் என்று சொல்லுவோம், அதாவது சரிவர வளர்க்கப்படுவது என்பது நான் கூறியது போல இந்த கம்படிட்டிவ் வேர்ல்டு, இந்த காம்படிஷன் நிறைந்த போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பதனை கற்றுக் கொடுத்து விட்டால் சரி என்ற மனநிலை கொஞ்சம் தவறானது, ஆபத்தானதும் கூட. காரணம், இந்த மனநிலையில் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள்
பெரும்பாலும் சுயநல நோக்கத்தோடு இந்த சமூகத்தை அணுகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஒருவர் நல்ல தொழிலை எடுத்து விட்டார், நல்லபடியாக மார்க்ஸ் எடுத்து விட்டார், நல்லபடியான யூனிவர்சிட்டிக்கு சென்று விட்டார், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் நாளை ஒரு இடத்தில் சாலை விபத்தோ ஒன்றோ நடக்கும் பொழுதும் எனக்கு என்னப்பா என்னுடைய யாரும் கிடையாது என்று செல்வதற்கான வாய்ப்புகளைத்தான் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஓடி சென்று உதவி செய்கின்ற அந்த உதவும் மனப்பான்மை வளர்க்க வேண்டும். ஆகவே இந்த மேத்ஸ், சயின்ஸ் இவைகளில் நல்ல மார்க்ஸ் எடுத்து முன்னுக்கு போகிற பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்பது அல்ல. சமூக விழுமியங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றதா, உதவும் மனப்பான்மை இருக்கின்றதா, இந்த சமூகத்திற்கு நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற கடமை உணர்ச்சி இருக்கின்றதா, அவற்றை குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்திருக்கின்றோமா என்பதில் தான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது. நாளை எங்களுக்கு வயதாகும், குழந்தைகள் எங்களிடத்தை நிரப்புவார்கள், எங்களுக்கு என்ன ஆகும்? முதியோர் இல்லங்கள் பெருக வேண்டுமா அல்லது நாங்கள் குழந்தைகளோடு இருக்க வேண்டுமா என்பதனை இன்றைக்கு கல்வியறிவை ஊட்டி கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே பெண்ணடிமைத்தனம் என்றெல்லாம் பெரிதாக பேசுகின்றோம், ஆனால் அதை யார் ஊட்ட வேண்டும்? நாங்கள் தான். பேசிக்கொண்டிருப்பதனால் மட்டும் எதுவும் செய்துவிட முடியாது, அதை கொடுக்கவும் வேண்டும். ஆகவே இந்த இருவழிச்சாலையை சரிவர அவர்களுக்கு புரிய வைத்து சமூகம் சார்ந்த உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்து அவர்கள் திருப்பி செய்ய வேண்டிய கடமையையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் இந்த சமூகம் சார்ந்த முதலீடு சரியானதாக அமையும் என்று எண்ணுகின்றேன். அந்த அளவில் உடலியல் ரீதியான சேமிப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இங்கு சொல்லக்கூடிய இந்த உடலியல் ரீதியான முதலீடு என்பது என்னவாக இருக்கின்றது? குழந்தைகளுக்கான உடலியல் ரீதியான முதலீடு என்பது அவர்களை உறுதிப்பட வளர்ப்பது என்பது. இதிலே உடலியல் உறுதி என்பதனை நான் முதலில் கூறுவதாக இருந்தால், உலகில் பல குழந்தைகள் அவர்களுடைய தேவையான வளர்ச்சி மட்டத்தை விட குறைவான வளர்ச்சி மட்டத்தில் இருப்பதாகத்தான் கணிப்பீடுகள் சொல்கின்றது. அதே நேரம் சில நாடுகளில் குழந்தைகள் ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற அதிக பருமன், தேவையற்ற பருமனை கொண்டவர்களாகவும் குறைந்த வயதிலேயே சில நோய்களுக்கு ஆட்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அது மராஸ்மஸ் போன்ற குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்களாகவும் இருக்கலாம். அதிகமாக உணவுகளை எடுப்பதனால், அந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கின்ற உணவுகளை எடுப்பதனால் வருகின்றதாகவும் இருக்கலாம். ஆகவே இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட சரியான போஷாக்கு கொண்ட குழந்தைகளாக வளர்ப்பது. பாரதியார் உடலினை ஒரு திசை என்கின்றார் இல்லையா? அந்த உடல் உறுதியாக இருக்கும் பொழுதுதான் மனதும் உறுதியாக இருக்கும். அப்பொழுதுதான் உறுதியான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு, அந்த போஷாக்கிற்கு எதிராக செயல்படக்கூடிய பல விடயங்கள் எங்களிடையே காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது துரித உணவுகளாக இருக்கலாம், இனிப்பு வகைகளாக இருக்கலாம், வேற என்ன சொல்லலாம், அதிக கொழுப்பு வகைகள் சேர்ந்த உணவுகளாக, பொரித்த உணவுகள் போன்ற உணவுகளாக இருக்கலாம், அல்லது அவர்களை இன்னும் அடிமைப்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் இருக்கலாம். இவை அனைத்துமே அவர்களுடைய உடல் உறுதியை, உடல் வளர்ச்சியை, உடல் உறுதியை பாதிக்கக்கூடிய காரணங்கள். அதே போல தாய்மார்களுடைய இரத்த சோகை, அவர்களுடைய உடலியல் குறைபாடுகளும் குழந்தைக்கு தாய்ப்பாலூட்டும் பொழுது இருந்தே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அங்கே பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படும் பொழுது அவர்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படுகின்றது. இதை என்னை விட ஒரு மருத்துவர் இங்கே இருந்திருந்தால் இன்னும் அழகாக சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது மன வளர்ச்சியையும் பாதிக்கும். ஆகவே நாங்கள் இதிலே அதிகமாக அக்கறை செலுத்துவது உண்டு. இங்கே உடல் உறுதி என்பது பாதிக்கப்படக்கூடிய விடயங்கள் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதனை குழந்தைகளுக்கு நாங்கள் கூறி வளர்க்காத விடத்து அவர்கள் அந்த உணவுகள் அவன் அடம் பிடிக்கிறான், நான் முதலில் சொன்னது போல அடம் பிடித்தால் அதனை உடனே கொடுத்து விட வேண்டும். ஏன்னா நாங்கள் பிஸியாக இருக்கின்றோம், ஆகவே கொடுத்து விட்டால் பிரச்சனை முடிந்தது. அதே போல் ஃபோனை கேட்டு அழுகிறாரு, கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சது. ஆக அந்த இடத்தில் அந்த திரை, கணினி திரையாக இருக்கலாம், தொலைக்காட்சி திரையாக இருக்கலாம், அல்லது கையடக்க தொலைபேசி திரையாக இருக்கலாம், இவை அனைத்தும் அவர்களுடைய கண்களை பாதிக்கும்,
அவர்களுடைய விழித்திரையை பாதிக்கும், அவர்களுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும். இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் டிஜிட்டல் ஆட்டிசம் என்று சொல்லுவோம். அதாவது 2 வயது 3 வயதிற்கு குறைந்த குழந்தைகளுக்கு இந்த கணினி திரைகள், தொலைபேசியினுடைய திரைகள் இவைகளை அதிகளவாக காட்டும் பொழுது அவர்கள் அந்த டிஜிட்டல் ஆட்டிசம் என்கின்ற அந்த இன்டலெக்சுவல் இது அந்த நோய் பிறப்பில் இல்லாமல் இந்த டிஜிட்டல் ஆட்டிசமாக வளர்கின்றது. அதே போல பேச்சு குறைபாடு, வார்த்தைகள் சரிவர உச்சரிக்க முடியாமல் போவது போன்ற குறைபாடுகள் எல்லாம் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய குழந்தைகளை நிறைய குழந்தைகள் இப்பொழுது DSM-5 என்று சொல்கின்ற உலகத்தில் இருக்கின்ற சைக்கியாட்ரிக் நோய்களுக்கான அந்த வரைவிலக்கண புத்தகம், அந்த புத்தகத்தில் 2013ஆம் ஆண்டு தான் கடைசியாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிலே புதிதாக சேர்க்கப்பட்ட நோய் தான் கேம் அடிக்ஷன். அது அதற்கு முதல் இருக்கவில்லை. கேம் அடிக்ஷன் என்றதை புதிதாக அவர்கள் சேர்ப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே இவற்றிற்கு காரணம் எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒரு பக்கத்தில் அவை நல்ல விடயங்களை செய்து கொண்டு போனாலும் மற்ற பக்கத்தில் எங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கின்ற, அவர்கள் உள வளர்ச்சியை பாதிக்கின்ற ஒரு விடயமாக அவைகள் மாறிக்கொண்டும் இருக்கின்றது. அது ஒன்று. மற்றது அந்த போஷாக்கு குறைபாடு. போஷாக்கான உணவுகளை வெறுத்து துரித உணவுகளை விரும்புகின்ற குழந்தைகளாக நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பல குழந்தைகள் போஷாக்கான உணவு கிடைக்காத, துரித உணவுகளை விட்டு விடுங்கள், போஷாக்கான தேவையான அளவு உணவு கூட கிடைக்காத குழந்தைகளும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அதான் சொன்னேன், சமூக ரீதியாக பொறுப்பானவர்களாக வளர்க்கப்படும் இடத்து இவைகளையும் எதிர்காலத்தில் களையக்கூடிய நிலையை நாங்கள் அடைய முடியும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் போஷாக்கில்லாத குழந்தைகள் உருவாகும் பொழுது மென்டலி டிசேபிள்டான, அதாவது உளவியல் ரீதியாக மேதமை ரீதியாக சிறிது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உருவாகும் பொழுது எதிர்காலத்தில் நாங்கள் டிபெண்டன்ஸை அதிகரித்து தங்கி வாழ்வோர் என்று சொல்கின்ற உடலியல் குறைபாடுகள் கொண்ட தங்கி வாழ்வோரினுடைய அளவு அதிகரித்துவிடும். ஆகவே இங்கே 10 பேர் இருக்கின்ற இடத்தில் 3 பேர் உடல் குறைபாடானவர்கள், இன்னும் 4 பேர் வயதானவர்களாக இருக்கும் பொழுது அங்கே மிகுதி 3 பேர் தான் திறமையாக சரியாக வேலைகளை செய்து மிகுதி 7 பேரையும் கொண்டிருக்க வேண்டியதாக வேலை சுமை கூடும். அப்படி அல்லாமல் உடல் உறுதி வாய்ந்த ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கும் பொழுது அந்த தேவைகள் அந்த மாதிரியான குறைபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே சிறு வயது முதலே அவர்களுடைய போஷணை என்பதை, அந்த உடலினை உறுதி செய் என்று பாரதி கூறியதை நாங்கள் உலகம் முழுக்க சென்று சேர்க்கும் இந்த குழந்தைகள் தினம், சிறுவர் தினம் என்று நான் கருதுகின்றேன். அதற்கான செயல்பாடுகளை அங்கங்கே எல்லா இடத்திலும் செய்து கொண்டிருப்பார்கள் என்றும் நான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ஏனென்றால் பாரதியார் சொல்கின்றார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்கின்றார். இன்றைக்கு உணவில்லாதவர்களை பார்க்கும் பொழுது அழிப்பதற்கு ஜெகங்கள் இல்லை, அதான் உண்மை. ஆகவே அப்படியான நிலைமைகளை தாண்டி உறுதி வாய்ந்த ஒரு சமூகமாக நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உடல் உறுதியையும் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலும் அண்மை காலங்களில் இந்த குழந்தைகளுக்கான போஷாக்கு குறித்து அதீதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்று கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று மற்றைய சேமிப்பாக காணப்படுகின்றது உளம் சார்ந்த முதலீடு. இது மிக மிக அவசியம். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், இலகுவாக உடைந்து போகக்கூடிய விடயமாக இந்த உளவியல் காணப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த 3 சேமிப்பும் இல்லாவிட்டால் உளம் சார்ந்த பாதிப்பு அதிகமாக காணப்படும். அவ்வாறு இருக்க இந்த உளவியல் ரீதியான முதலீடு என்பது சிறுவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது? மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த 3 முதலீடுகளுக்கும், இந்த 3 சேமிப்புகளிலும் இது தங்கி இருக்கின்றது. உளவியல் ரீதியான முதலீடு என்பது இந்த 3லுமே தங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம். காரணம், உணர்வுகளின் வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அங்கே முக்கியமாக நாங்கள் கருதுகின்றது உளவியல் வெளிப்பாடுகளை தான். இந்த உளவியல் வெளிப்பாடுகள் தடுக்கப்படும் பொழுது அல்லது அடக்கப்படும் பொழுது, அழுத்தப்படும் பொழுது குழந்தைகள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடும். மனநோய்களுக்கு ஆளாகக்கூடும். இப்பொழுது நாங்கள் காண்கின்ற ஒரு விடயம்தான் இயர் 1
நர்சரி போகின்ற குழந்தை கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஆமா என்று சொல்வது. 4 வயது குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு என்று சொல்வது என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு விடயமாக ஆமா. அந்த அழுத்தம் பல ஆபத்துக்களையும் பல வந்து ஆபத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல குழந்தைகளுடைய உள்ள மனதிலே இருக்கக்கூடிய விடயங்கள், அவற்றிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை நாங்கள் தெளிவுபடுத்தாத விடத்து அவர்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு அணுகுகின்ற இடங்களும் தவறானதாக இருக்கும். நண்பர்களை கேட்டு அந்த இன்டர்நெட்டை பார்த்து போன்று அவர்கள் அதை தீர்த்து கொள்ள பார்க்கின்ற இடங்களும் தவறான வழிகளுக்கு அவர்களை விட்டு சென்று விடக்கூடும். ஆகவே உளவியல் ரீதியான மற்றதுதான் இந்த உளவியல் பாதிப்புகள் என்பது நேரடியாக மக்கள் நினைப்பது எங்களுடைய அந்த இழிகளங்கம், அந்த ஸ்டிக்மா என்று சொல்கின்ற அந்த இழிகளங்க நிலை, இழிகளங்கம் கற்பிக்கின்ற இது இந்த மன நோய்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய நாடுகளில், இந்த கீழைத்தேய நாடுகளில், அநேகமான நாடுகளில், மேலைத்தேய நாடுகளிலும் கூட இந்த இழிகளங்கம் என்பது ஸ்டிக்மா என்று சொல்கின்றது. இழிகளங்கம் என்பது அதிகளவாகவே இருக்கின்றது. ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்டை பார்ப்போம் என்று சொன்னால் எனக்கு என்ன பைத்தியமா என்று நேரடியாக கேட்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. இது கவலைக்கு உண்டான ஆனால் உண்மை. இது தேவையற்ற ஒரு பயம், தேவையற்ற ஒரு அச்சம். காரணம், சைக்காலஜிஸ்ட் எப்படி ஒரு தலைவலி காய்ச்சல் என்று வரும் பொழுது நீங்கள் மருத்துவரை நாடுகின்றீர்களோ அதே போல மனதிற்கு வருவது வெளியில் தெரிய போவதில்லை. நாங்கள் சொல்லுவோம் டிப்ரெஷன் என்ற மனவியல் குழப்ப நிலை, மனவியல் காரணியை நாங்கள் சொல்வது காமன் கோல்டு, அதாவது மூளைக்கு வருகின்ற ஒரு தடிமல் மாதிரி. தடிமல் வந்தால் உடனே என்ன செய்வோம்? முதல்ல ஒரு கொத்தமல்லியை குடித்து வீட்டிலே ஆவி பிடித்து என்று சரி செய்ய பார்ப்போம். சரி செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? சரியாகவில்லை. அடுத்து பக்கத்தில் இருக்கின்ற டிஸ்பென்சரியில் டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்தை வாங்குவோம். அதையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? அடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். நிமோனியா இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது தான் வரும். இங்கே இந்த டிப்ரெஷனும் அதே தான். இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதுகள் எல்லாமும் அதே தான். சாதாரணமாக சின்னதாக இருக்கும்பொழுது ஒரு கவுன்சிலரை, சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து சரி பண்ணிடணும் இல்லையா? அடுத்து டாக்டர்கிட்ட போக வேண்டி வரும். ஓகே, சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலர்கிட்ட இல்லை அம்மாக்கிட்ட வீட்டில் ஒருவரிடம் கூறி மனதை திறந்து பேசி சரிப்படுத்த முடியவில்லை. ஓகே, அடுத்தது ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கவுன்சிலர் பார்க்கலாம். அதுவும் இல்லை என்றால் தான் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிற மாதிரி மருந்துகள் பாவித்து அதை தடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆகவே சிறிதாக இருக்கும் பொழுதே, நான் சொன்னேன் விரலில் கிள்ள அளவுக்கு இருக்கும் பொழுதே கிள்ளி விட வேண்டும். இல்லை என்றால் அது பெரிய மரமாக வளர்ந்த பிறகு கோடாரி கொண்டு வெட்ட வேண்டிய நிலை வரக்கூடும். ஆகவே இந்த இழிகளங்கம் என்பதனை விடுத்து சிறிதாக குழந்தைகளுக்கு பிரச்சனைகள், அவர்கள் சில விடயங்களை எங்களால் அவர்களுக்கு மன ரீதியாக உதவி செய்ய முடியவில்லை என்றால் அதற்குண்டான ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள், அதற்குண்டான ஆசிரிய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள், அதற்குண்டான இப்பொழுது நாங்கள் வைத்தியசாலை பேஸ்ட் அதில் இருப்போம். ஒவ்வொரு கிராம சேவக பிரிவுக்கும் ஒரு ஆலோசகர், மனநல ஆலோசகரை அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. யாரையாவது அணுகலாம், அதில் ஆலோசனை பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த முதலீட்டை செய்வதற்கு எங்களுக்கு மனமில்லை, அநேகமான பெற்றோருக்கு மனமில்லை, என்ற பிள்ளைக்கு ஒன்றுமில்லை. ஆகவே நாங்கள் காண்பது பள்ளி குழந்தைகளின் தற்கொலைகள் அதிகரிப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நாங்கள் என்ன செய்கின்றோம்? வளர்த்து ஒரு படிப்பை கொடுத்து வளர்த்து எல்லா முதலீடுகளையும் செய்து காலனுக்கு பறி கொடுத்து விடுகின்றோம். இது அவசியம் இல்லாத ஒரு நிலை. இவற்றை நாங்கள் பெருமளவு தவிர்த்து கொள்ளலாம். மனநல ஆலோசனை என்பதனை ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் கருதி இந்த ஸ்டிக்மாவிலிருந்து வெளியில் கொண்டு போகும் பொழுது இந்த மனவளம் மேம்படும். அதே போல் இந்த மனவள மேம்பாட்டுக்கான நிகழ்வுகள் போன்றவற்றை அதிகமாக செய்யும் பொழுதும் இந்த முதலீட்டினை நாங்கள் சரியாக செய்கின்றோம். முதலில் இந்த இழிகளங்கம் என்பதனை துடைத்துவிட்டு அதனை ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு அணுகும் பொழுது அந்த தேவைகளும் குழந்தைகளுக்கு நிறைவேற்றப்படும் பொழுது குழந்தைகள் மன ரீதியாகவும் உடலியல் ரீதியாக, ஏன்னா மன ரீதியான பாதிப்பு உடலையும் பாதிக்கும். நாங்கள் சொல்லுவோம் ஃபங்க்ஷனல் பெயின், ஃபங்க்ஷனல் சீஷர்ஸ் என்று நிறைய, அதாவது உண்மையில் அவர்களுக்கு உடலிலே பிரச்சனை இல்லை, ஆனால் மனப்பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளாகத்தான், சமட்டிக்காகத்தான் வெளிப்படும். ஆகவே
அது பொதுவாக கிழக்காசிய நாடுகளுக்கு பொதுவான ஒரு அமைப்பு. எங்களுடைய உணர்வு ரீதியான போராட்டங்கள் உடல் ரீதியான வெளிப்பாடுகளாக வெளிப்படுவது என்பது ஃபங்க்ஷனல். இவை மேலை நாடுகளில் குறைவு. ஆகவே இவற்றை குறைக்கும் பொழுது ஆரோக்கியமான மனதளவில் உடலளவில் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய முதலீட்டினை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். கண்டிப்பாக சிறுவர்களுக்கு உளவியல் சார்ந்த முதலீடு எவ்வளவு அவசியமானது, இது சார்ந்த புரிதல் என்பது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமானது என நீங்கள் கூறினீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மிக தெளிவாக எப்படியான சேமிப்புகளை நாங்கள் சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். நிகழ்ச்சியின் இறுதி தருணத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். இறுதியாக நீங்கள் பெற்றோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? குழந்தை பருவம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த குழந்தை பருவத்தை குழந்தைகளிடம் கொடுப்பது என்பது பெற்றோருக்கும் அவர்கள் சார்ந்த சமூகத்தினதும் கடமையாகும். ஆகவே சிறந்த எதிர்காலம் எங்களுக்கும் வேண்டும் என்று நாங்கள் கருதும் பட்சத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கான இந்த முதலீடுகளை சரியாக செய்து அவர்களை நல்வழியான சிறந்த ஒரு பிரஜையாக இந்த நாட்டிற்கு கொண்டு வருவது என்பதுதான் எங்களுக்கான எதிர்கால முதலீட்டை நாங்கள் சரிவர செய்தது என்பது ஆகும். அவர்களுக்காக பொருளீட்டி வைப்பது மாத்திரமே அவர்களுடைய எதிர்கால முதலீடு ஆகாது. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் அவர்களுடைய எதிர்கால முதலீடு. ஆகவே அந்த முதலீட்டினை நாங்கள் சரியாக செய்வோம். குழந்தைகளும் பெற்றோர் எதற்காக உழைக்கின்றார்கள், எனக்கு என்ன வேண்டும், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் குழந்தைகள் பெற்றோரினுடைய உதவியை நாடுங்கள், ஆசிரியர்களுடைய உதவியை நாடுங்கள். சோம்பேறித்தனம் என்ற அந்த சோம்பி இருத்தல் என்பதனை பாரதியாரும் கூறுவது போல ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அதைத்தான் நானும் கூறுகின்றேன். ஓடி விளையாடுங்கள், கூடி விளையாடுங்கள், நல்ல தேக ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள், மனநலத்தை பேணிக்கொள்ளுங்கள், சிறந்த ஒரு எதிர்கால சந்ததியாக உருவாகி உங்களையும் எங்களையும் பாதுகாத்து தாருங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைகளும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் சர்வதேச சிறுவர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு சிறுவர்களின் உரிமைகளும் அதே நேரத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தும் முகமாகத்தான் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக அவர்களுக்கு எவற்றை பெற்றோர்கள் சேமித்து வைக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுக்காக தெளிவாக கூறியிருந்தார் உளவியலாளர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் சர்வதேச சிறுவர்கள் தினம் கொண்டாடப்படுகின்ற நிலையில் தொனிப்பொருளாக காணப்படுகின்றது. எங்களுக்கான சேமிப்பு என்பது குழந்தைகளுக்கான சேமிப்பு ஆகும். அவர்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய சேமிப்புகள் என்னவாக இருக்கின்றன, அந்த சிறுவர்களை நாங்கள் இந்த சமூகத்தில் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் போன்ற பல விடயங்களை இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த அளவில் இன்றைய சிறுவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை சிறுவர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.